1862 இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா 1862 1912 2 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமானது 1920 ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ். அந்த 1920 ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது, தர்கா எங்கே இருக்குது, இதை வந்து டிமார்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட். அதன் அடிப்படையில் 1920 ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்கிது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில். அந்த தீர்ப்பு மிகச் சரியாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க தர்கா எங்கே இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, அங்கேருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள், இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் தர்கா, அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு, இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அதை எதிர்த்து 1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. 1920 ஒரிஜினல் சூட் 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கட்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க, கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை, கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940 50 60 70 காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி ஒரு ஹிந்து பக்தர் அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க, அந்த ஈஓட்ட கேட்குறாங்க. 28/10/2025 ஒரு அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஈஓ வந்து 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 32317 என்கின்ற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு வந்து ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறார். அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது.